நண்பர்கள் அனைவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க படைத்த இறைவனை பிரார்த்தித்தவனாக நம்ம போன வீடியோவில் இந்த தேசிய அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வாங்குறத பற்றி நம்ம பேசணும். வாங்கினதுக்கப்புறம் என்ன பலன் அப்படிங்கிறதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேசிய அடையாள அட்டை வாங்கின பிறகு நம்ம மாதாந்திர மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல விண்ணப்பிக்கலாம். அப்புறம் நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தில் சலுகை கட்டணத்தில் பயணச்சீட்டு பெறுவதுக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம். அதே போல் இந்திய ரயில்வேலையும் நம்ம சலுகை கட்டணத்தில் பயணச்சீட்டு பெற விண்ணப்பிக்கலாம். இப்படி பல சலுகைகள் இருக்குது. அந்த சலுகைகளை நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். மேற்கொண்டு நம்ம இந்த யூடிஐடி அப்படிங்கிற தேசிய அடையாள அட்டையும் நம்ம இந்த தேசிய அடையாள அட்டை மூலமாக அப்ளை பண்ணி நம்ம மின்னணுவில் பதிவு பண்ணி நம்ம வாங்கிக்கலாம்.